உங்க 3 பேருக்கும் நான் பெரிய கொடுமை செஞ்சுட்டேம்மா. இப்போ உங்களை கடத்திட்டு போனவங்களுக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைம்மா. அவங்க பணத்துக்காக கடத்துறாங்க, நான் பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல கடத்துறேன். எண்ணங்கள் வெவ்வேறையா இருந்தாலும் தப்பு தப்புதான். என்னால உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு எந்த காலத்திலயும் சரி பண்ண முடியாதுமா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அப்பா அப்பா என்னப்பா? அப்பா என்னப்பா இது? நீங்க போய் எங்க கிட்ட மன்னிப்புலாம் கேக்குறீங்க? அக்காவை செய்து சொன்னதும் எனக்கு குழப்பமா இருந்துச்சு தவிர உங்க மேல கோவமா வருத்தமா வரலப்பா. ஆமாப்பா, அக்கா சொன்னது அதிர்ச்சியில் எனக்கு பேச்சே வரல. ஆனா இப்ப கூட என்ன நம்ப முடியலப்பா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அப்பா, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான்ப்பா எல்லாத்துக்கும் காரணம். இதுல யாரையும் குற்றவாளியா எங்களால பார்க்க முடியல. ஆனா ஒரு விஷயம், கொல்லணும்னு தூக்கிட்டு வந்த எங்களை எவ்வளவு பொறுப்பா வளர்த்திருக்கீங்களே, பெரிய விஷயம்ப்பா. இல்லம்மா, உங்க 3 பேருக்கும் நான் செஞ்சது பெரிய துரோகம்மா. அப்படி இருந்தோம் என்ன தண்டிக்கணும்னு நினைக்காம நீங்க எல்லாரும் என்ன தாங்கி பேசுறீங்களே, அதாம்மா பெரிய விஷயம். இந்த பாசத்துக்கு நான் தகுதியானவன் கிடையாதுமா. நான் வளர்த்த பிள்ளைங்களுக்கு. அப்பா, எப்படிப்பா நீங்க இப்படி பேசலாம்? அதான் மனேஜம், உங்களை பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிற உரிமை எனக்கு இல்லம்மா. அப்படின்னு யார் சொன்னதுப்பா? என்னைக்கு இருந்தாலும் நாங்க உங்க பிள்ளைங்க தான்ப்பா. இந்த பாசம்தாம்மா என் மனசாட்சியை போட்டு உறுத்துது. ஆனா நான் உங்க மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைனா உங்களை பெத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிடணும்மா. அதுதான்மா இந்த பிரச்சனைக்கு நியாயமான முடிவா இருக்கும். இல்லப்பா, நான் அன்னைக்கு சொன்னதா இப்பவும் சொல்றேன். இவ்வளவு காலம் எங்களை பெத்தவங்க பிரிஞ்சிருந்தாங்க தான். அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதே சமயம் உங்களை விட்டு பிரியணுங்கிறத எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாதுப்பா. 2 பக்கமும் எந்த நஷ்டமும் இல்லாத ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இது விஷயமா நான் இப்பவே அம்மா கிட்ட பேசுறேன். இல்லம்மா, சூழ்நிலை அந்த மாதிரி இல்லம்மா. உனக்கு தட்சிணாமூர்த்தி அண்ணனை பத்தி சரியா தெரியாது. அதான் நம்பிக்கையோட பேசுற. அவர் எந்த பேச்சுவார்த்தைக்கும் தயாரா இல்லம்மா. அவருக்கு கோபம் என் மேல முன்ன விட இப்போ அதிகமா இருக்கு. இனிமே உங்களை பார்க்கவும் பேசவும் கூட விடுவாரான்னு தெரியலப்பா. அப்பா, ஆமா சக்தி, தம்பிக்கிட்ட இருந்து உங்களெல்லாம் மொத்தமா பிரிச்சுட்டு போயிடணும். இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு தான் அவர் வெறியோட அலைஞ்சிட்டு இருக்காரு. உங்களெல்லாம் தம்பி தான் கடத்தி வச்சிருக்கான்னு இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நம்பிட்டு இருக்காரு. தம்பிய பத்தி நீங்க தாம்மா அவர்கிட்ட எடுத்து சொல்லணும். அக்கா, ஏன்க்கா ஏற்கனவே எதுங்க குழம்பு போயிருக்குங்க, இன்னும் பேசி ஏன்க்கா குழப்பறேன்? மாமா, என்னப்பா? பழனிவேல் சாருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஏன்னா எல்லா விஷயத்துலையும் அவர் நமக்கு ஆறுதலாக இருந்திருக்காரு. அவருக்கு தகவல் சொல்லணும். அப்படியே லக்ஷ்மிக்கும் சொல்லிடுங்க. சரிப்பா. அப்பா, எங்கப்பா போறீங்க? இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் என் கையால சமைக்க போறேம்மா. உடம்பு முடியாத நேரத்துல நீங்க ஏமாமா உங்களை சிரமப்படுத்திக்கிறீங்க? இல்லம்மா, இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சந்தர்ப்பம். இனிமே இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு தெரியலம்மா. என் பிள்ளைங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நானே என் கையால சமைச்சு அவங்கள சாப்பிட வைக்க போறேன். அண்ணே, சிவனேச வீட்டில் தானே இருக்காங்க?
மாமா அத்தை, மாமா அத்தை வாங்க. என்ன இளங்கோ, ஏன் இவ்வளவு அவசரமா கூப்பிடுற? என்ன விடுங்க அத்தை. நான் இப்ப சொல்ல போற விஷயத்த நீங்க 2 பேரும் கேட்டீங்கன்னு வைங்களேன், வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பீங்க. என்ன சொல்ற? உங்க பிள்ளைங்க கிடைச்சிட்டாங்க அத்தை. ஏன்பா இளங்கோ, நீ நிஜமா தான் சொல்றியா? எங்கப்பா, எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க? அத்தை, நீங்க பயந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அவங்க சிவனேச வீட்டுல தான் இருக்காங்க. சிவனேசன் எங்க இளங்கோ சொன்னதை கேட்டீங்களா? நம்ம பிள்ளைங்க கிடைச்சிட்டாங்க. நாம இவ்வளவு நாளாப்பட்ட கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. ஆண்டவன் ஒரு வழியா நமக்கு கண்ணை திறந்துட்டாங்க. இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்க. நம்ம பிள்ளைங்களை நான் உடனே பார்த்தாகணும். சீக்கிரம் கிளம்புங்க, போலாம். போலாரு. ஏன் இளங்கோ, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நீ சிவனேசன் வீட்டுக்கு போனியா? இல்ல மாமா, இது சிவனேசன் பணம் அலைஞ்சிட்டு இருந்தான்ல, அதான் கடத்தல்காரனுக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்க போனேன். அங்கதான் நிலாவையும் திலீபனையும் பார்த்தேன் மாமா. ஏன்பா, அவங்க அவங்க இவ்வளவு காலம் எங்க இருந்தாங்க? எப்படி திரும்பி வந்தாங்க? எனக்கும் தெரியல. அவங்கள பார்த்த உடனே உங்ககிட்ட சொல்லணும் கிளம்பி வந்தேன். இப்போ நமக்கு போனா உடனே உங்களை கூட்டு வந்துடலாம். இது பாரு இளங்கோ, நீ பார்த்தது உண்மையிலேயே திலீபனும் நிலாவும் தானே? இல்ல வேற யாரையாவது பார்த்துட்டு சொல்றியா? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. சரியா பாத்தியான்னு தான் கேட்டேன். உன் வார்த்தையை நம்பி போயிட்டு அவங்க அங்க இல்லைன்னா அந்த ஏமாற்றத்தை என்னால தாங்க முடியாதுப்பா. அதனால தான் கேட்டேன். சிவனேசன் வீட்டுல இருக்கிறது கண்டிப்பா உங்க பிள்ளைங்க தான், என்ன நம்புங்களேன். சரி இளங்கோ, இவ உன்னைய நீ நம்ப மாட்டா. அந்த அயோக்கியனை தான் எப்பவும் நல்லவன் நம்புவா. அவன் யோகிதை என்னன்னு இப்ப தெரிஞ்சிருச்சுல. கடத்தல்காரனுக்கு நாம இன்னும் பணமே கொடுக்கல, ஆனா பிள்ளைங்க எப்படி அவன் வீட்டுக்கு வந்தாங்க? அப்படின்னா இவ்வளவு நாள் அவன் தானே பிள்ளைங்களை ஒளிச்சு வச்சிருந்திருக்கான். ஏங்க, கடத்தனவங்க கிட்ட இருந்து பிள்ளைங்க தப்பிச்சு கூட வந்திருக்கலாம்ல. அப்படியே இருக்கட்டும். அவன் நல்லவனா இருந்திருந்தா பிள்ளைங்க கிடைச்ச உடனே நம்ம கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கணும். இல்ல தகவலாவது சொல்லி இருக்கணும்ல. செஞ்சான் அவன். இப்போவாவது புரிஞ்சுக்க அவனை பத்தி. இப்ப எதுக்குங்க அந்த பேச்செல்லாம்? சீக்கிரம் கிளம்பி வாங்க, போய் பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்துருவோம். போங்க, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வர வர. வா, சீக்கிரம் கிளம்புங்க, போலாம். வேலு, வேலு ஐயா, நாங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு வரோம். வீட்டை பார்த்துட்டு. சரிங்கய்யா. உட்கார். ஹலோ. சொல்லுமா பிரியா. அப்பா, விக்ரம் கிட்ட என்ன ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இல்லம்மா, ஆனா புள்ளைங்க கிடைச்சிட்டாங்க. சிவனேசன் வீட்டில் தான் இருக்காங்களா. அவங்கள கூட்டு வரதுக்காக தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். அம்மடி, நான் அப்புறமா உனக்கு ஃபோன் பண்றேன். வச்சுட்டுமா? சரி. அப்பா, என்னடி, என்னாச்சு உனக்கு? எதுக்கு பாத்திரத்தை தட்டி விட்ட? ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்கு. அந்த சந்தோஷத்துல தான் தலகால் புரியாம இப்படி எல்லாம் பண்றேன். விஷயம் என்னன்னு சொன்னாதானே எனக்கும் தெரியும். உன் புருஷனுக்கு போன் பண்ணிருந்தேன். அவரோட 3 பிள்ளைங்களும் கிடைச்சிட்டாங்களாம். என்னடி சொல்ற? கடத்திட்டு போனவன் ஏன் அவங்கள கொல்லாம விட்டான்? எனக்கு என்ன தெரியும்? அந்த ராஸ்கல் ஏதாவது செய்வான் நம்புனேன். அவன் எப்படி கோட்டை விட்டானே எனக்கு புரியல. நீ யார பத்தி சொல்ற? போட்டோவும் லெட்டரும் அனுப்பி மிரட்டினான்ல,
அந்த மடையனை தான் சொல்றேன். அவன் அந்த 3 பேரையும் கொண்டு இருந்தா நமக்கு எந்த தொல்லையும் இருந்திருக்காது. அந்த பொம்பளையை விரட்டி விட்டுட்டு நாம அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கலாம். ஆனா இனிமே எதுவுமே நடக்க போறது இல்லையே. அம்மா அப்பா பிள்ளைங்கன்னு அவங்க ஒன்னா சந்தோஷமா இருக்க போறாங்க. நீயும் நானும் கடைசி வரைக்கும் இப்படியே புலம்பியே சாக போறோம். எல்லாம் உன்னால வந்த தாண்டி. வள்ளிய கோச்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கு வந்தப்பவே அவர் இழுத்து பிடிச்சு வச்சிருப்பேன். கோபத்தை ஏத்தி விட்டு நிரந்தரமா அவர் இங்கே தங்குற மாதிரி வச்சிருப்பேன். நீதான் நல்ல மாதிரி நடிச்சு காரியத்தையே கெடுத்துட்ட. இப்ப பிள்ளைங்களும் கிடைச்சிட்டாங்க. அவர் நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டார். போதும், நிறுத்துறியா? நிறுத்து. தப்பு செஞ்சது நீ. என்ன குறை சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏற்கனவே கல்யாணம் ஆனவரை விரும்பினது ஓன் தப்பு. 2ஆம் தாரமா வாக்கப்பட்டது ஓன் தப்பு. பொறுக்க போற குழந்தை அதோட எதிர்காலம் எதை பத்தியும் யோசிக்காம என்ன பெத்து போட்டியே, அதுதான் நீ செஞ்சதுலே பெரிய தப்பு. உன் சுயநலத்துக்காக என்னோட சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் பலி கொடுத்துட்டேன். உன் வயத்துல பிறந்த பாவத்துக்காக தான் நான் இப்ப இந்த தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். வெளியே எங்கேயாவது போனா ஒவ்வொருத்தரும் என்ன புழு மாதிரி பாக்குறாங்க. பப்பாட்டி பொண்ணுன்னு கேவலமா பேசுறாங்க. அந்த வார்த்தை என் காதுல விழும்போதெல்லாம் எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நான் அவமானத்தோட தான் வீட்டுக்கு திரும்பி வரேன். என் அப்பா யாருங்கிற கேள்விக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால பதில் சொல்ல முடியல. ஒரு பொண்ணுக்கு இதை விட அசிங்கம் வேற என்னவா இருக்க முடியும்? இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்ததுக்கு பதிலா என்ன கடவுளே அழிச்சிருக்கலாம்ல. இல்ல குழந்தையா இருக்கும் போதே கொண்டு போட்டுக்க வேண்டியதானே? அட்லீஸ்ட் நான் நிம்மதியாவது போய் சேர்ந்திருப்பேன். மச்சான், இவ்வளோ ஐட்டங்களை ஒரே நேரத்தில் எப்படி பண்ண முடிஞ்சது? பிள்ளைங்களுக்காகன்னு நினைச்சாலே போதும். என் தம்பி உடம்புல தனி தெம்பே வந்துரும். வாங்கம்மா, வாங்க வாங்க. உட்காருங்க. அப்பா, தனித்தனியாலாம் வேணாப்பா. ஒரே தட்டுல போட்டு நீங்களே பிசைஞ்சு கொடுங்க. ஆமாப்பா, உங்க கையால உருண்டை பிடிச்சி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுப்பா. நீங்களே உருண்டை பிடிச்சி கொடுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. சரி கொடுப்பா. சரிம்மா. மாமா, எனக்கும் கொடுங்க. சாப்பிடுங்கம்மா. ஏன்பா கண் கலங்குறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, இந்த சந்தோஷமான நாள் திருப்பி வாழ்க்கையில் கிடைக்குமான்னு நினைச்சேன். அதான். என்ன சிவனேசா இது? எல்லாரையும் சமாதானப்படுத்த வேண்டிய நீயே அழுதா எப்படி? சாப்பிடுங்க. வணக்கம் சார். வணக்கம்ப்பா.
வாங்க சார். வாங்க ஐயா. உட்காருங்க வாங்க உட்காருங்க சார். ப்ளீஸ் உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க சார். சாப்பிட்டுப்பா உட்காருங்க. சாப்பிடலாமே. தேங்க்ஸ் பரவாயில்ல. நீங்க எல்லாரும் கடத்தல்காரங்கள்ட்டேருந்து தப்பிச்சு வந்துட்டீங்கன்னு புண்ணியகுடி ஃபோன் பண்ணாரு. இப்படி தான் போல்டா இருக்கணும். நீங்க 3 பேரும் இல்லாம உங்க அப்பா எப்படி துடிச்சு போயிட்டார் தெரியுமா? இப்ப பாருங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காருன்னு. நாங்க தான் சார் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்க அப்பாவை இந்த நிலைமையில நாங்க பார்த்திருக்கவே முடியாது. எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ் சொல்றேன்? நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கறதா எனக்கு சந்தோஷம். எல்லாரும் அடிச்சு போட்டு எடுத்துட்டு போவோம் பாக்குறியா? வாடா வந்து ஏய், என்னடா சும்மா இருக்கிற? ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஏன் சார்